وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை துவக்கி இன்றோடு 3 மாத காலம் ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய திருமண வாழ்வு துவங்கி அவர்களின் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து பேசி இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருட்குழந்தைகள் பற்றி பார்த்து வருகிறோம். அதிலே ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலேயே இறந்துவிட்ட காரணத்தினாலே அவர்களுடைய வரலாறு அவ்வளவாக பேசப்பட வேண்டியதில்லை. அதனால் அவர்களினுடைய பிறப்பு இறப்பு மாத்திரம் குறித்து பேசி இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மக்களில் மூத்தவராகிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றை கடந்த சில தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஸைனப் ரலியல்லாஹுடைய கணவர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வை நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அதிக காலம் அவர்கள் வாழவில்லை. ஏனென்றால் ஹிஜ்ரி 7 அவர் இஸ்லாத்தை தழுவினார். ஹிஜ்ரி 8 ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். லம் தஇஷ் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தவீலன் பஅத இஸ்லாமி ஸௌஜிஹா வ இல்திகாயிஹா பி தூஃபியத் அன்ஹா ஃபில் ஆமி சாமினி மினல் ஹிஜ்ரத்தின் நபவியத்தி ஃபி ஹயாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்கள். ஸஹபி இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கானத் அக்பர பனாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மக்களில் மூத்தவராக இருந்தார். வதுவஃபியத் சனத் 8 மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். வகால ஸஹபி அவர்கள் கூறுகிறார்கள், வமாத்த அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபீ ஷஹ்ரி தில் ஹஜ் சனத் 12 ஃபீ ஹிலாஃபத்தி சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஸைனப் ரலியல்லாஹுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 12 துல்ஹஜ் மாதத்திலே அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று வரலாற்றில் குறிக்கப்படுகிறது. ஆக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 8 அவருடைய கணவர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 12 வஃபாத்தானார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தபோது அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக அழுதார்கள். ஏனென்றால் மனைவி மீது அவர் ஏற்கனவே அதிகமாக பிரியம் வைத்திருந்தார். அவருடைய இறப்பின் துக்கத்தை தாங்க முடியாமல் அவர் கடுமையாக அழுதார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக கவலைப்பட்டார்கள். வஹஸன அலைஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னன் ஷதீதா, கடுமையாக கவலைப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தின் சமயத்திலே அவர்களை குளிப்பாட்டுகிற பெண்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குளிப்பாட்டிய பிறகு தன்னுடைய ஆடையை கஃனாக தருமாறு ஒரு ஆடையை அந்த பெண்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அதை அவருடைய உடலோடு சேர்த்து வைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஒற்றைப்படையாக தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டுங்கள். 3 அல்லது 5 அல்லது 7 இப்படியாக ஒற்றைப்படையாக தண்ணீர் ஊற்றி என்னுடைய மகளை குளிப்பாட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள்,
கடைசி முறையாக, அதாவது 5வது முறையாக நீங்கள் குளிப்பாட்டுகிற போது கற்பூரத்தை கலந்து நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களிடத்திலே அவருடைய ஆடை ஒன்றை கொடுத்து அதை ஸைனபில்லானுடைய கஃனோடு சேர்த்து வைத்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். ஆக ஸைனபில்லானுடைய வஃபாத்து, அவருடைய கணவரினுடைய வஃபாத்தை நாம் பார்த்தோம். அடுத்து ஸைனபில்லா அன்ஹா அவர்களுக்கு குழந்தைகள் எத்தனை என்பது சம்பந்தமாக நாம் பார்க்கிறோம். இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அபுலாஸோடு ஸைனபில்லா அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஒரு குழந்தையின் பெயர் அலி, இன்னொரு குழந்தையின் பெயர் உமாமா, பெண் குழந்தை. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா கல்வியாளர்களும் ஸைனபில்லா அன்ஹா அவர்களுக்கு அந்த 2 குழந்தைகள் தான் என்கிற விஷயத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோ அறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இது ஊர்ஜிதமான தகவல். 2 குழந்தைகள் தான், ஒன்று அலி, இன்னொன்று உமாமா என்கிற பெண் குழந்தை. அலி என்கிற அந்த குழந்தை ஃபக்கது மாத்த இந்த மா நாஹசல் இஹ்திலாம், பருவ வயதை அடைகிற சமயத்திலே அந்த குழந்தை இறந்து விட்டது. அலி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைனபில்லா அன்ஹாவுடைய மகன் அலி அவர்கள், அந்த ஆண் குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே அந்த சமயத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆக சிறுவராக இருக்கிற போது அலி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற போதே வஃபாத்தாயிட்டார். அந்த குழந்தை, ஸைனபில்லானுடைய குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற போதே மௌத்தாயிட்டாங்க. இந்த உமாமா என்கிற அந்த பெண் குழந்தை இருக்கிறதே, அவர் தன்னுடைய தாயார் வஃபாத்தான பின்னாலும் அவர் வாழ்ந்தார். முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வரையிலையும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது ஹிஜ்ரி 41 60 வரையிலையும் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலம், 61 வரையிலையும் அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு முஆவியா அவர்கள் ஆட்சியாளராக வருகிறார்கள். அந்த காலத்தில் 41 ஹிஜ்ரி 61க்குள்ளாக அவருடைய மரணம் நிகழ்ந்தது என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு குழந்தையாக அந்த உமாமா இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டில் ஏதாவது நஃபில் தொழுவார்கள். நஃபில் தொழுகிற போது, வீட்டில் தான் நஃபில் தொழுவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், சுன்னத்தை தொழுவார்கள். அப்போ தொழுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய தோளிலே தூக்கி வைத்துக் கொள்வார்கள். சஜிதாவுக்கு போகிற போது அந்த குழந்தை விழுந்துவிடும் என்பது காரணத்தினால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு திரும்ப தொழுகைக்கு எந்திருக்கிற போது, எழுந்து நின்று தொழுகிற போது அந்த உமாமா என்கிற அந்த பெண் குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தோளிலே சுமந்து கொள்வார்கள் என்று புகாரி உள்ளிட்ட கிரந்தங்களில் இந்த வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த உமாமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த பிரியத்தை வைத்திருந்தார்கள். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு ஓனிஸ் மணிகளால் கோர்க்கப்பட்ட ஒரு தங்க நகை ஒன்று அன்பளிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா சிறு குழந்தையாக அவர் மண்ணிலே விளையாடி கொண்டிருக்கிறார். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நகையை எடுத்து வர சொன்னார்கள். அந்த நகையை எடுத்து வர சொன்னார்கள். நான் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பிரியமான ஒருவரின் கழுத்திலே இதை போடப் போகிறேன் என்றார்கள். எனக்கு பிரியமான ஒருவரின் கழுத்திலே, என்னுடைய குடும்பத்திலே எனக்கு மிக பிரியமான ஒருவரின் கழுத்திலே நான் போடப் போகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அவர்கள், எனக்கு எல்லா மனைவிகளும் இங்கு இருக்கிறார்கள், எங்கே எனக்கு அதை தராமல் போய்விட்டு வேற மனைவிமார்களுக்கு போட்டு விடுவார்களோ, எனக்கு உலகமே இருட்டாக தெரிந்தது, எங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடப் போகிறதோ என்று இப்படியே எல்லா மனைவிமார்களும் எதிர்பார்த்திருக்கலாம். ஆயிஷா நாயகி இந்த செய்தியை சொல்கிற காரணத்தினாலே அவர்கள் எனக்கு தராமல் வேறு மனைவிமார்களுக்கு தந்து விடுவார்களோ, வேறு மனைவிமார்களை அதிகமாக பிரியம் வச்சிருப்பார்களோ என்று நான் நினைத்தேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்க நகையை எடுத்து
உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த சிறு குழந்தை விளையாடி கொண்டிருந்த மண்ணிலே விளையாடி கொண்டிருந்த தன் பேத்தியின் கழுத்திலே அதை போட்டார்கள் என்ற ஒரு சுவராசியமான நிகழ்வு ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய பேத்தி ஆகிய உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு மகளை அதிகமாக பிரியம் வைத்தார்கள் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக தெரிய வருகிறது. இன்ஷா அல்லாஹ் வரலாற்றில் தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். ஸைனப் ரலியல்லாஹுடைய வரலாறு சுருக்கமாக முடிந்துவிட்டது. அடுத்த மகளினுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா 3 மகள்கள் இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து சுருக்கமாக நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.